ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் பட்டார். இன்னைக்கு நம்ம கொஸ்டின் ரிவிஷன் தான். இந்த கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம குரூப் 1 குரூப் 2க்கான டெஸ்ட் பேட்ச், அதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இதுல இன்னைக்கு என்ன ரிவிஷன் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோக்பால் லோக் ஆயுக்தா, தகவல் அறியும் உரிமை சட்டம், ஊழல் கண்காணிப்பு, அது சார்ந்த கொஸ்டின், அதுக்குரிய விளக்கம் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம், மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் சிவிசி, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது பின்வரும் கூற்றுக்களை ஆராய்க. கூற்றுக்கள்னா என்னது கேட்டிருக்காங்க, தவறானது எது, தவறானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, சந்தானம் கமிட்டியின் பரிந்துரையின்படி, யாரு பரிந்துரை பண்ணியிருக்காங்க, சந்தானம் கமிட்டி பரிந்துரையின்படி நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் 1964 சிவிசி முதலில் ஒரு சட்டப்பூர்வ அமைப்பாக நிறுவப்பட்டது. சட்டப்பூர்வ அமைப்பு தான் சந்தானம் கமிட்டி பரிந்துரை தான் 1964 வந்து என்ன பண்ணிருப்பாங்க, கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா இது ஒரு நிர்வாக குழு மூலமா கொண்டு வந்திருப்பாங்க, நிர்வாகம் மூலமா கொண்டு வந்திருப்பாங்களே தவிர நாடாளுமன்ற சட்டம் மூலமா கிடையாது. இது சட்டப்பூர்வமான அமைப்பா எப்ப மாறி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2003 என்ன பண்ணிருப்பாங்க, கொண்டு வந்திருப்பாங்க 2003. அதனால இந்த கூற்று என்னது, நம்மளுக்கு தவறானது. வினித் நாராயணன் விடுத்த வழக்கில், யாரு, வினித் நாராயணன் விடுத்த வழக்கில் வந்து உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை தொடர்ந்து இது ஒரு தன்னாட்சி அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கு, இதுக்கு தன்னாட்சி அந்தஸ்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது சரியானதுதான். இதன் தலைவரை பதவி நீக்கம் செய்ய உச்ச நீதிமன்றத்தின் விசாரணை அறிக்கை அவசியமற்றது, குடியரசுத் தலைவர் நேரடியாக நீக்கலாம். அப்படி கிடையாது, உச்ச நீதிமன்றம் வந்து விசாரணை பண்ணி பரிந்துரை மூலமா தான் நீக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இது தவறு. நம்மளுக்கு கேள்வி என்னது, தவறானது கேட்டிருக்கனால 1, 3 தவறு, 2 மட்டும்தான் சரி. லோக்பால் மற்றும் லோகாயுக்தா சட்டம் 2013, லோக்பால் மற்றும் லோகாயுக்தா சட்டம் 2013 படி பிரதமரை விசாரிப்பதற்கான அதிகார வரம்பு குறித்த கூற்றுக்களை கவனி. பிரதமர் உங்களை விசாரிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ லோக்பால் லோகாயுக்தா அப்படிங்கிறதே நம்மளுக்கு ஊழல் சார்ந்த விஷயங்களை வந்து எதிர்க்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான். பிரதமருக்கு எதிரான சர்வதேச உறவுகள், வெளிநாட்டு பாதுகாப்பு மற்றும் பொது ஒழுங்கு, அணுசக்தி தொடர்பான ஊழல் புகார்களை லோக்பால் விசாரிக்க முடியாது. லோக்பால் வந்து பர்டிகுலரா இந்த விஷயங்கள்ல வந்து பிரதமரை வந்து விசாரிக்க முடியாது அப்படிங்கிறது சரியானதுதான். பிரதமருக்கு எதிரான விசாரணைக்கு லோக்பாலின் முழு அமர்வில் 3/2 பங்கு உறுப்பினர்கள் என்ன பண்ணணும், ஓட்டிங் பண்ணிருக்கணும், ஒப்புதல் அளிக்கணும் அப்படிங்கிறது சரிதான். 3/2 பங்கு என்ன பண்ணிருக்கணும், ஒப்புதல் வந்து கொடுத்திருக்கணும். பிரதமருக்கு எதிரான லோக்பால் விசாரணையின் விவரங்கள் அனைத்துமே பொதுவெளியில் வைக்கப்பட வேண்டும். ரெக்கார்ட் பண்ணணும். அது வந்து அவங்களுக்கு தனியா வந்து என்ன பண்ணுவாங்க, வீடியோ மூலமா அதை பதிவு பண்ணுவாங்களே தவிர பொதுவெளியில வந்து வைக்க மாட்டாங்க. 1, 2 மட்டும்தான் என்னது சரி. நம்மளுக்கு சரியானது கேட்டிருக்கனால 1, 2 சரி. மத்திய புலனாய்வு பிரிவு, சென்ட்ரல் பியூரோ இன்வெஸ்டிகேஷன், இதன் இயக்குனர் நியமனம் குறித்த சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. லோக்பால் லோகாயுக்தா எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி மத்திய கண்காணிப்பு ஆணையமும் மத்திய புலனாய்வு ஆணையமும் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். அதுல பாத்தீங்க அப்படின்னா டெல்லி சிறப்பு காவல் ஸ்தாபன சட்டம், டிஎஸ்பி ஆக்ட் சொல்லுவாங்க. டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டபிளிஷ் அப்படி சொல்லுவாங்க. இது வந்து 1946 தானா, 1946 படி லோக் சட்டத்தின் கீழ் வரும் வழக்குகளை விசாரிக்கும் போது சிபிஐ இயக்குனரினுடைய பதவி காலம் குறைஞ்சபட்சம் 2 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் எத்தனை ஆண்டுகள், 2 வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து என்னது சரி. கேள்வி பாருங்க, சரியான கூற்று. சிபிஐ இயக்குனரை தேர்ந்தெடுக்கும் குழுவில் பிரதமர், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் லோக்பால் தலைவர் ஆகியோர் அடங்குவர். லோக்பால் தலைவர் வரமாட்டாங்க. யாரையா இருப்பாங்க, பிரதமர் இருப்பாங்க, உச்ச நீதிமன்ற தலைமை நீதி இருப்பாங்க, மக்களவையினுடைய எதிர்கட்சி தலைவர் வந்து இருப்பாங்க. யார் இருக்க மாட்டாங்க, லோக்பால் தலைவர்லாம் இருக்க மாட்டாங்க. சரியானது அப்படின்னு பார்க்கும்போது 1 மட்டும் நம்மளுக்கு சரியானது.
லோக்பால் அமைப்பு ஒரு அரசு ஊழியருக்கு எதிராக பெறப்பட்ட புகாரின் மீது ஆரம்பகட்ட விசாரணை நடத்த தனது சொந்த விசாரணை பிரிவையோ அல்லது சிபிஐ அமைப்பையோ அவங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லோக்பால் லோக் ஆயுக்தா சட்டம் 2013 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொண்டு வந்திருப்பாங்க. சட்டம் கொண்டு வந்தது 2013 கொண்டு வந்திருப்பாங்க. இவங்க என்ன பண்ணலாம், விசாரணை பண்றதுக்காக ஒரு சிபிஐ என்ன பண்ணிக்கலாம், அவங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சரி சரி சரியானது. கூற்று ஏ சரி. லோக்பால் சட்டத்தின்படி எந்த ஒரு ஊழல் வழக்கையும் லோக்பால் அமைப்பே நேரடியாக இறுதி வரை விசாரித்து நீதிமன்ற தண்டனையை வழங்க முழு நீதித்துறை அதிகாரத்தையும் பெற்றுள்ளது. முழு நீதித்துறை அதிகாரத்தையும் பெற்றுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அது தவறானது. விசாரணை பண்ணலாம், இன்வெஸ்டிகேஷன் பண்றது மட்டும்தானே தவிர அவங்களே தண்டனை கொடுப்பாங்களா அப்படின்னா அவங்க தண்டனை எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதனால அது வராது. ஆர் தப்பு. அப்ப என்ன ஆன்சர் வரும்? ஏ சரி, ஆர் தவறு. ஏ சரி, ஆர் தவறு. ஊழல் தடுப்பு ஊழல் தடுப்பு திருத்த சட்டம் 2018 ஊழல் தடுப்பு சட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஊழல் தடுப்பு சட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. 2000 இது திருத்த சட்டம் 2018 முக்கிய அம்சம் குறித்த பின்வரும் கூற்றுக்களை ஆராய்க. லஞ்சம் வாங்குவதை போலவே லஞ்சம் கொடுப்பதும் என்னது ஒரு நேரடி குற்றமா கருதப்படுது. எப்படி வாங்குறது தப்போ அதே மாதிரி என்ன பண்ணக்கூடாது, கொடுக்கறதும் தப்புதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அது சரியானதுதான். ஒரு பொது ஊழியர் லஞ்சம் கேட்டு மிரட்டும் போது லஞ்சம் கொடுத்த நபர் கட்டாயத்தின் பேரில் கொடுத்ததாக இருந்தால் அவர் 7 நாட்களுக்குள் விசாரணை அமைப்பிடம் புகார் அளித்தால் அவருக்கு விலக்கு அளிக்கப்படும். நானா அது கொடுக்கல, நானா ஊழல் லஞ்சம் நான் கொடுக்கல, ஆனா கட்டாயத்தின் பேர்ல தான் நான் கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு சூழல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா 7 நாளுக்குள்ள அவர் விசாரணை அமைப்பிட புகார் தெரிவிச்சாங்கன்னா அவருக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விலக்களிச்சிருப்பாங்க. அப்ப இது சரியானதுதான். வணிக நிறுவனங்கள் தங்களின் ஊழியர்கள் மூலம் லஞ்சம் கொடுத்தல் அந்த நிறுவனத்தில் அபராதம் மட்டுமே விதிக்கப்படும். அதன் இயக்குனர்களுக்கு சிறை தண்டனை விதிக்க முடியாது. ஏன் விதிக்க முடியாது? விதிக்கலாம். 3 ஆண்டுகள்ல இருந்து 7 ஆண்டுகள் வரைக்கும் விதிக்கலாம். 3 இயர்ஸ்ல இருந்து 7 இயர்ஸ் வரைக்கும் தண்டனை என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். விதிக்க முடியாதுன்னு சொல்றது தப்பு. அப்போ 1, 2 என்னது நம்மளுக்கு கேட்டிருக்கிறது கேள்வி சரியானது. 1, 2 சரி. லோக்பால் அமைப்பின் கட்டமைப்பு மற்றும் தகுதிகள் குறித்த தவறான இணையை தேர்ந்தெடுக்க. லோக்பால் லோக் ஆயுக்தா அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா ஊழல் தடுப்பு சட்டம் அப்படிங்கிறப்போ தகவல் அறியும் உரிமை சட்டம் இதெல்லாம் ஊழல் சார்ந்த விஷயங்கள் பேஸ் பண்ணி இருக்கும் நம்மளுக்கு. நீதித்துறை உறுப்பினர்கள் பாத்தீங்கன்னா ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி அல்லது உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி. கரெக்ட் தானே? நீதித்துறையை சார்ந்தவங்க, நீதித்துறையை சாராதவங்கன்னு மொத்தம் 8 பேர் இருப்பாங்க. 4 பிரிச்சுக்குவாங்க. இதுல நீதித்துறை அல்லாத உறுப்பினர்கள்ல யார் யார் இருப்பாங்க? ஊழல் எதிர்ப்பு மற்றும் பொது நிர்வாகத்தில் குறைஞ்சபட்ச 25 ஆண்டுகள் சர்வீஸ் இருக்கணும். அனுபவம் பெற்றவர்களை தான் நம்ம என்ன பண்ணணும், நியமிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சமூக இடஒதுக்கீடு மொத்த உறுப்பினர்களில் எவ்வளவு பேர் இருக்கணும்னா 50% உறுப்பினர்கள் எஸ்சி எஸ்டி அவங்க இருக்கணும். எஸ்சி எஸ்டி ஓபிசி சிறுபான்மையினர் மற்றும் பெண் பிரிவை சேர்ந்தவங்க 50% இருக்கணும் வந்திருக்கணும். அதனால இதுதான் தப்பு. இது தவறானது பாத்தீங்கன்னா சி தான். மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை, மொத்த உறுப்பினர்கள் ஒரு தலைவர் 1+8 அப்படின்னு இருப்பாங்க. 1+8 ஒரு தலைவர் மற்றும் அதிகபட்ச 8 உறுப்பினர்கள் இருப்பாங்க. 8 உறுப்பினர்கள் இருப்பாங்க. லோக்பாலுக்கு இப்ப யாரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஆனா நான் கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது எனக்கு கமெண்ட் பண்ணிருங்க. ஒரு தலைவர் 8 உறுப்பினர்கள் தான். அதனால இது சரி. தமிழ்நாடு லோக் ஆயுக்தா சட்டம் 2018 படி அதன் அதிகார வரம்பிற்குள் வர்றவங்க யாரு?
அதிகார வரம்புக்குள்ள யார் யார் வருவாங்க? தமிழ்நாடு லோக் ஆயுக்தா சட்டம் அப்படிங்கிறப்போ தற்போதைய மற்றும் முன்னாள் முதலமைச்சர்கள் வர்றாங்க. தற்போதைய மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இடம்பெறுறாங்க. மாநில அரசின் கீழ் இயங்கக்கூடிய கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் தலைவர்கள் வர்றாங்க. தமிழ்நாடு லோக் ஆயுக்தா சட்டம் அப்படிங்கறனால 1, 2, 3 சரியானது. தகவல் அறியும் உரிமை சட்டம் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 மத்திய தகவல் ஆணையம் பற்றிய கூற்றுக்கள். 2005 அக்டோபர் 12 எப்ப கொண்டு வந்திருக்காங்க? தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005. அதுதான் ஒரு காலம். அந்த ஆண்டு கூட கேட்பாங்க. ஆண்டு மட்டும் தான் கேட்பாங்க. அது ஒரு பீரியட்ல. இப்ப எப்படி படிக்கணும்? இந்த மாதிரிதான் படிக்கணும். ரொம்ப டெப்தா போய் உங்களுக்கு கான்செப்ட் புரியணும். அந்த விஷயம் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க, ஏன் கொண்டு வந்திருக்காங்க, முதல் தலைவர் யாரு, இப்ப இருக்கக்கூடிய தலைவர் யாரு, எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்க, அதுல பங்கு பெறுறவங்க யார் யாரு, யார் வரமாட்டாங்க அப்படிங்கிற கொண்டுதான் இப்ப கொஸ்டின் அமையும். அவங்களுடைய பணிகள் என்ன, என்ன அவங்க என்னென்ன சட்டங்கள் மூலமா அவங்க நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப டெப்தா படிச்சாதான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். குரூப் 1, குரூப் 2, ஏன் குரூப் 4 லெவல்ல கூட நம்ம அந்த மாதிரி தான் படிக்கணும். பாருங்க, தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 அக்டோபர் 12 தான். ஆனா தகவல் அறியும் உரிமை திருத்த சட்டம் 2019 படி மத்திய தகவல் ஆணையர்களின் பதவிக்காலம் மற்றும் ஊதியங்களை மத்திய அரசே தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசே தீர்மானிக்கும். இது கரெக்ட் தான். மத்திய தகவல் ஆணையர் மற்றும் பிற தகவல் ஆணையர்கள் தங்களின் பதவிக்காலம் முடிந்தவுடன் மீண்டும் அதே பதவிக்கு மறுநியமனம் செய்யப்பட தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள திரும்பவும் அதே பதவிக்கு மறுநியமனம் பண்ணக்கூடாது. தகுதி அற்றவர்களாதான் அவங்க இருப்பாங்க. சரியானதுனால 1 மட்டும் சரி. விசில் புளோவர் பாதுகாப்பு சட்டம் 2014 தொடர்பான பின்வரும் கூற்றுகள் சரியானது. இச்சட்டம் பொது ஊழியர்கள், அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் பெருநிறுவனங்களில் நடக்கும் ஊழல்களை விசாரிக்கக்கூடிய தகுதி உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அரசு சார்ந்த நிறுவனங்கள் இருப்பாங்க இல்லையா, அரசு சார்ந்த நிறுவனங்கள்ல வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள மட்டும்தான் விசாரிக்குமே தவிர தனியார் பொது நிறுவனம் அதெல்லாம் வராது. அதனால இது தப்பு. விசில் புளோவர்ங்கிறது அதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான். ஊழல் சார்ந்த விஷயங்களை என்ன பண்ணணும், நம்ம அவங்க கிட்ட தெரிவிக்கணும். தெரிவிக்கிறவருடைய இது பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் விசில் புளோவர் கொண்டு வந்திருப்பாங்க. தவறான அல்லது போலியான புகார்களை தீங்கிழைக்கும் நோக்கத்துடன் அளிக்கும் நபருக்கு 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் 30,000 வரை அபராதம் விதிக்கப்படும். நீங்க ஒரு ஊழல் சார்ந்த விஷயங்கள் கம்ப்ளைண்ட் பண்றீங்க அப்படின்னா அது உண்மையா இருக்கணும். ஒருத்தர் மேல நம்ம பொய்யா புகார் கொடுத்துடக்கூடாது. அப்படி நீங்க கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்போ எத்தனை ஆண்டுகள் உங்களுக்கு தண்டனை? 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, 30,000 வரை உங்களுக்கு அபராதம் கொடுத்துருவாங்க. சரியானது கேட்டிருக்கனால 2 மட்டும்தான் சரி. பின்வரும் ஊழல் தடுப்பு சட்டங்கள் இயற்றப்பட்ட அமல்படுத்தப்பட்ட ஆண்டுகளின் அடிப்படையில் கால வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் எது வரும்? ஃபர்ஸ்ட் ஆண்டு நம்மளுக்கு தெரியும். ஆண்டு தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். பினாமி பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் 1988. பினாமி பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் 1988. செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா நிதி மோசடி தடுப்பு சட்டம் 2005. வெளிநாட்டு பங்களிப்பு முறைப்படுத்துதல் சட்டம் 2010. லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா 2013. ஆனா நடைமுறைப்படுத்தினது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 16, 2014 நடைமுறைக்கு வந்திருக்கும். நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. சோ என்ன வரும்? 2-1-3-4 ஏதான் ஆன்சர். பினாமி பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் 1988. நிதி மோசடி தடுப்பு சட்டம் 2005. வெளிநாட்டு பங்களிப்பு முறைப்படுத்துதல் சட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2010 கொண்டு வந்திருப்பாங்க. அது மாதிரி லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் எப்ப இயற்றியிருப்பாங்க அப்படின்னா 2013 என்ன பண்ணியிருப்பாங்க, கொண்டு வந்திருப்பாங்க.
கொஸ்டின், அந்த கொஸ்டினுக்கான விளக்கம். இது வந்து உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. அந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.